இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் வந்து எம்பியை கண்டிக்கிறோம். காமராஜரை பற்றி இழிவாக பேசிய சிவா எம்பியை கண்டிக்கிறோம். பதவியை விட்டு நீக்கு. திமுக தலைமையே எம்பி பதவியை விட்டு நீக்கு. திமுக தலைவியே பதவி விட்டு நீக்கு. பெருந்தலைவர், மனித தெய்வம், மக்கள் தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பியை வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம், உண்மைக்கு புறமான கருத்தை தனது இஷ்டத்துக்கு வாயில் வந்ததையெல்லாம் கலைஞரிடம் ஆட்சியை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும், மக்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் கர்மவீரர் காமராஜர் கூறியதாகவும், கர்மவீரர் காமராஜருக்காக ஒவ்வொரு தமிழக சுற்றுலா இதிலும் ஏசி பொருத்தப்பட்டதாகவும் தவறான செய்தியை கூறியுள்ளார். மக்கள் தலைவர் காமராஜர் ஏழைக்காண்டி வாழ்ந்தவர். தனது உணவை கூட ஏழை மக்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுகிறார்கள், அதனால் நானும் ரேஷன் அரிசியை சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்ட மனிதர். அந்த மாதிரி உயர்ந்த மனிதரை போய் தரக்குறையாக பேசும் சிவா எம்பி மீது முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு என்னவோ இதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. சிவா எம்பிக்கு இவ்வளோ துணிச்சல்லாம் வராது. காரணம், ஒரு பெண் எம்பி அவரை தரக்குறையாக பேசி செருப்பால் அடி வாங்குவார் தான் இந்த சிவா. இவரை பற்றி ஊர் மக்கள், நாட்டு மக்கள் நன்றாக தெரியும். அவருக்கு இந்த துணிவு வருவாது கர்மவீரர் காமராஜர் பேசுவதை பற்றி. ஏனென்றால் இதற்கு யார் காரணம் என்பது, பின்புலம் என்பது கண்டறியப்பட வேண்டும். இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்மவீரர் காமராஜரை அவதூறாக பேசியதற்கு தமிழக முதல்வர் இவரது பதவியை மாநில துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதை நாங்கள் உண்மை என்று நம்புவோம். ஏனென்றால் திருச்சி சிவாவுக்கு அவ்வளவு துணிச்சல் வராது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அதில் தான் சந்தேகமாக இருக்குங்கிறேன். ஆமாம், திமுக சந்தேகம் அவர் மேலே தான் சந்தேகம். ஏன்னா இது வரைக்கும் வந்து மாநில முதல்வர் வந்து ஒரு அறிக்கையை இது பண்ணி அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ பொன்முடி இது பண்ணார், உடனே ஆக்டிவாக நடவடிக்கை எடுத்தார். தேன்கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி தானே இது. கர்மவீரர் காமராஜரை பற்றி பேசினா என்ன இதுன்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் உடனே தமிழக முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை அவர் மீது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கூட்டணிக்காண்டியும் கூட்டணி ஆட்சிக்காண்டியும் நாங்கள் இது பண்ணலப்பா. கர்மவீரர் காமராஜர் வந்து கடவுள்ப்பா. இந்த இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறத உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் திமுக கூட்டணியே எங்களுக்கு வேணாம். இது சம்மந்தமாக நாங்கள் ராகுல் காந்திகிட்ட நேரடியாக போய் வந்து கோரிக்கை வைப்போம். நம்மளுக்கு வந்து காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் தான் முக்கியம். நம்மளால தான் திமுக ஆட்சி இருக்குது, திமுகலாம் நம்ம இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 சீட்டு வருதுன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கவாசி தான் வருது. ஸ்டாலின் காண்டி அதுக்காண்டி யாருக்கும் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர், ராகுல் காந்தி இதுக்காண்டி தான் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வேணும் தான் தமிழக மக்கள் ஓட்டளிக்கிறாங்களே வழியா திமுக வந்து யாரும் ஓட்டளிக்கலை. இது அவருக்கே நல்லா புரியும். இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிற சிவா மீது மாநில முதல்வர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வீடு முற்றுகையிடுறது தான். அதில் எந்த மாற்றம் தொடர் போராட்டம் தொடரும்.